கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. என் அன்பின் சொந்தங்களே, நாம் ஆராதித்து தொழுது கொள்ளும் கிறிஸ்து இயேசுவின் இனிய நாமத்தினாலே என் வாழ்த்தலை கூறிக்கொள்கிறேன். இந்த வேளையிலே உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் ஒரு சுவிசேஷம் என்னும் நற்செய்தி. இங்கே தேவன் நமக்கு ஒரு அழகான ஒரு காரியத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். நாம் தேவனோடு சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா, இந்த உலகத்தோடு சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்பதை பார்ப்பதற்கு தேவன் பணத்தையோ எந்த ஒரு காரியத்தையும் எதிர்பார்க்காத தேவன். படைப்புகள் அனைத்தும் அவருடையதாக இருக்கிறபடியினால் அவர் நம்மிடத்திலிருந்து எதை எதிர்பார்க்கிறார்? இரக்கத்தை செய்து, நீதியை செய்து, இரக்கத்தை சிநேகித்து, மனத்தாழ்மையை அவரை துதைத்து ஆராய்ச்சி தொழுது கொண்டு நித்திய ராட்சியத்தை துதந்து கொள்வதற்கு அவர் கட்டளைக்கிற பெருங்கு முன்பாக தலைகளை தாழ்த்துவதை அல்லவா அவர் எதிர்பார்க்கிறார். நாம் எதை செய்து கொண்டிருக்கிறோம்? நம்முடைய பொருள் திரளான ஆஸ்தியில இருந்து காணிக்கை செலுத்துகிறோம். அந்த காணிக்கையை எந்த மனநிலையிலே இருந்து நாம் செலுத்துகிறோம் என்று அவர் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். உன் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உன் இருதயமும் இருக்கும். நம்ம எதை கூடுதலாக நம்ம மனம் நாடுதோ அங்கே தான் நம்ம இருதயம் அதைத்தான் நாடிக்கிட்டு இருக்கும்னு அழகாக நமக்கு வசனம் மூலமாக வெளிப்படுத்தியிருக்கிறார். இங்கே பாருங்கள், ஒரு சம்பவம். நாம் தேவனுக்கு எதை செலுத்துகிறோம் என்பதற்காக அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். மார்க் எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 41வது வசனம். இயேசு காணிக்கப்பட்டு எதிராக உட்கார்ந்து ஜனங்கள் காணிக்கப்பட்டில் பணம் போடுகிறதை பார்த்து கொண்டிருந்தார். ஐசுரவான்கள் அநேகர் அதிகமாய் போட்டார்கள். ஏழையான ஒரு விதவியும் வந்து ஒரு துட்டுக்கு சரியான 2 காசை போட்டாள். அப்பொழுது அவர் தம்முடைய சீசரை அழைத்து, காணிக்கைப்பட்டியிலே பணம் போட்ட எல்லாரையும் பார்க்கிறதும் இந்த ஏழை விதவை அதிகமாய் போட்டாள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அவர்கள் எல்லோரும் தங்கள் பரிபூரணத்தில் இருந்து எடுத்து போட்டார்கள். இவளோ தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனத்திற்கு உண்டானது எல்லாவற்றையும் போட்டு விட்டாள் என்றார். காணிக்கை செலுத்துகிறார். அன்பு சொந்தங்களே, தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றுகிறவன் எனக்கு சீசனாய் இருக்க மாட்டான். உன் இருதயம் எங்கே இருக்கிறதோ அங்கே உன் பொக்கிஷம் இருக்கும். இங்கே பாருங்கள், காணிக்கை அவர் விரும்பக்கூடியது அவனில்லையே. அவர் காசோ பணமோ எதுவுமே தேவையில்லை. படைப்புகள் அனைத்தும் அவருடையதல்லவா. அப்போ காணிக்க போடதே அவர் போய் பார்த்துக்கிட்டு இருக்காரு. இருதயத்தை ஆராய்ந்து அறிகிற தேவன். இங்கே ஐஸ்வர்யவான்கள் எல்லாம் கோடிக்கணக்கான பணம் இருக்கா, அதில் இருந்து ஒரு பங்கை எடுத்து காணிக்கையாக செலுத்தினாங்க.
10 கோடி இருக்குன்னா அது 1,00,000 ரூபாயை கொண்டு காணிக்கா போடுதாங்க. பார்க்கறதுக்கு ஒரு பெரிய தொகையை போட்ட மாதிரி இருக்கு. ஆனால் இங்கே பாருங்கள், அதான் ஒரு இருதயத்தை ஆராய்ந்தார் இரண்டு தேவன். அவர்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே அவர்கள் இருதயம் இருக்கிறது என்பதை அறிந்து கொண்ட தேவன் இந்த ஐஸ்வர்யவான்களெல்லாம் தங்கள் பரிபூர்ண நன்மையிலிருந்து காணிக்கையை திரளான காணிக்கையை செலுத்தினார்கள். ஆனால் ஏழையான ஒரு விதவையும் வந்து ஒரு துட்டுக்கு சரியான 2 காசை போட்டாள். ஏழையான ஒரு விதவை ஒரு துட்டை ஆண்டவராக கிறிஸ்து இயேசு அவருக்கு சமமாக அவரை ஏற்றுக்கொண்டு அந்த 2 காசுக்கு சமம் ஒரு காசை போட்டாள். அப்பொழுது அவர் தம்முடைய சீசரை அழைத்து, காணிக்கைப்பட்டியில் பணம் போட்ட மற்றவர்கள் எல்லாரும் பார்க்கலாம், இந்த ஏழை விதவை அதிகமாய் போட்டாள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த ஏழை விதவை இருக்கிறதே அன்னைக்குள்ள ஆகாரத்துக்குள்ளே இருக்கும். அதை அவள் இருதயம் எங்கே இருக்கிறது? தேவனை சார்ந்து இருக்கிறது, தேவனுடைய சமூகத்திலே இருக்கிறது. அவர் கிருபையை நாடி இதனை சிரித்து உருவாக்கினேன். என் தேவன் எனக்கு போதுமானவராக இருக்கிறார், அது போதும். அவர் என் பக்கத்தில் இருக்கிறார், அவர் எனக்கு உணவும் உடையுமாக இருக்கிறார், எனக்கு அது போதும் என்று தனக்கு ஜீவத்துக்கு உண்டானதையும் அவர் காணிக்கப்பட்டியலை போட்டு விட்டால். ஏனென்றால் நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் முன்பாக உங்கள் தேவை என்னதென்று அறிந்திருக்கிறேன் என்ற அந்த வசனத்தை இந்த ஏழை விதவை ஏற்றுக்கொண்டபடியினால் என் தேவன் எனக்கு உடையுமானவர், உணவுமானவர், மறைவிடமானவர், உறைவிடமானவர். இது எனக்கு தேவையில்லையே. மன்னாவை அந்தந்துக்குள்ள மன்னாவை நீங்கள் சேருகிறீர்கள், அதிகமாக சேர்க்காதீர்கள், அது புழுவாய் விடும். இப்போது இந்த தனவன் தான்கள் எல்லாம் பணக்காரங்க ஐஸ்வர்யவான்கள் எல்லாம் தங்களுடைய பரிபூர்ண நன்மையிலிருந்து ஒரு பங்கு மட்டும்தான் போடுதாங்க, பாக்கிய வச்சுக்கிட்டுதாங்க. ஆனால் இந்த ஏழை விதவை பாருங்கள், தனக்கு ஜீவத்துக்கு உண்டான அந்த 2 காசுக்கு ஒப்பான ஒரு காசையும் காணிக்கப்பட்டியிலே போட்டு விட்டாள். நாம் இன்று எதை தேவனுக்கு செலுத்தி கொண்டு இருக்கிறோம்? நம்மை நாம் முழுமையாக அவரிடத்தில் ஒப்பு கொடுத்து விட்டால் அவர் நமக்கு பரிபூரண போதுமானவராய் இருப்பார். அதை விடுத்து தனக்கு என்று ஒரு பங்கை வைத்து கொண்டு காணிக்கை செலுத்துகிற சப்பிரர்கள் அவளுடைய முடிவை என்னவென்று நாம் அறிந்து கொள்வோம். தனக்கென்று ஆண்டவருக்கு ஒரு பங்கு, அது எல்லாருமே தன்னுடைய ஆஸ்தியை சுத்தலாங்கத்துக்கு ஆண்டோடைய பார்த்து கொண்டு வைக்கும்போது இவங்க ஒரு பங்கை அவர்கள் இருதயம் எங்கே இருக்கிறதோ அங்கே அவர்கள் பொக்கிஷம் இருக்கும். இந்த பொக்கிஷத்தை நாடி போகிறதனுடைய முடிவு உலக பொக்கிஷம். அதை விடுத்து தேவனுடைய அந்த பாதம் போதும், அவருடைய கிருபை இரக்கம் போதும், அவருடைய கட்டளை கிரப்பனைக்கு பயந்து நடுங்க அவருக்கு முன்பாக காத்திருக்கிறது போதும் என்று யாரெல்லாம் தங்களை ஒப்பு கொடுக்கிறார்களோ அவர்களை தேவன் வழிநடத்துவார், பாதுகாத்து கொள்வார், உணவும் உடையும் மரவாக இருந்து நம்மளோடு கூட வாசம் பண்ணுவார். தேவன் தாமே நம் காரியங்களை வைக்க பண்ண சித்தோடு இருக்கிறபடியா இந்த உலகத்தின் ஆஸ்தி அந்தஸ்து நம்மை நாசமாக்கிவிடும், மோசம் போய்விடும் என்று
நம்மை நாமே சுய பரிசோதனை செய்து தேவனுக்குடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுப்போம். அந்த ஏழை விதவையாக நம்மளும் மாற்றுவோம். நம் இருதயம் தேவனுடைய சட்டத்துக்கு நேராக இருக்கட்டும், வார்த்தைக்கு நேராக இருக்கட்டும். தேவன் நம்மை கீர்த்தியும் புகழ்ச்சி மேன்மையாக வைப்பார். உலகத்திற்கு வாழ்ந்தார். மனக்கசந்து வெளியேறி போன அந்த ஐஸ்வர்யவானுக்கு ஒப்பாகவே நம் வாழ்க்கையை மாறிவிடும். அதை விட தேவனுக்கு முன்பாக நம்மை நாம் ஒப்பு கொடுப்போம். தேவன் காணிக்கையை எதிர்பார்க்கவில்லை, நம் இருதயத்தை எதிர்பார்க்கிறார். இந்த இருதயத்தை அவர்களிடத்திலே ஒப்புவித்து விடுவோம். நம்மோடு இருந்து நம் தேவனை ஸ்தலத்திலே ஆளுகை செய்து நீதியின் பாதையில் நடத்தி நித்திய ஆட்சிக்கு அழைத்து செல்ல அவர் இதற்கும் கிருபையும் மன சாந்தமுள்ள தேவனாக இருக்கிறார். ஆமேன். ஆம்.